வெற்றிகரமாக நம்ம யூனிஸ் சேனல் பயணிப்பதற்கு மிக முக்கிய காரணமான உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று நாம் காணவிருப்பது மிக மிக சுவாரஸ்யமான விஷயம். எல்லா வீடியோக்கும் நம்ம சொல்றது தான், ஆனா இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் இதை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு தங்க விலை மடமடமடன்னு ஏறிட்டு போகுது. தங்கம் எப்படிதான் வாங்குறது எல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா எல்லார் வீட்லயுமே தங்கம் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் கிலோ கணக்கில் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? என் வீட்டுல இருக்குங்க, உங்க வீட்லயே இருக்கு. என்னடா அது, என் வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியும். அதுவும் கிலோ கணக்கில் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல. விஷயத்துக்கு வருவோம். தங்க ஆப்பிள் நம்முடைய எல்லார் வீட்லயுமே இருக்குது. முதல்ல தங்கம் இருக்கு, நீங்க இப்ப தங்க ஆப்பிள் இருக்குன்றீங்க. என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேக்குறீங்களா? தங்க ஆப்பிள்ன்றது தக்காளியோட பேருங்க. இத்தாலியர்கள் முதல்ல தக்காளியை பார்த்த உடனே அதற்கு வைத்த பேர் வந்து தங்க ஆப்பிள், அதாவது போமோடோரோ அவங்களுடைய மொழியில. அப்படின்னா தங்க ஆப்பிள்ன்ற பேர். ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு ஆய்வாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஒருமித்த கருத்தா ஒரு விஷயம் தோணுச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தக்காளியை முதல்ல இத்தாலியர்கள் பார்க்கும்போது அது மஞ்சள் கலர்ல தான் இருந்திருக்கும். அதனாலதான் அதை தங்க ஆப்பிள்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கும் தக்காளி செடியை பார்த்திருப்போம். முதல்ல பச்சை கலர்ல இருக்கும், அது காயா இருக்கும். கொஞ்சம் பழுத்த உடனே மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இத்தாலியர்கள் அந்த மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய தக்காளியை தான் சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதுக்கு தங்க ஆப்பிள்னு பேர் வச்சிருக்காங்க. இனிமேல்ட்டு என்னங்க, எல்லாருக்கிட்டும் தங்க ஆப்பிள் இருக்குல்ல, எல்லாரும் கோவம் வருதுங்களா? அதை வச்சு என்னங்க பண்றதுன்னு இல்லைங்க. அதை வச்சு நீங்க காதல் விதத்துக்கு பரிசா கொடுக்கலாம். அந்த தங்கத்தை எப்படிங்க பரிசா கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கும் ஒரு கதை இருக்குங்க. கதையில வரலாறு தான். பிரெஞ்சுக்காரர்கள் இந்த தக்காளியை காதல் ஆப்பிள்னு அழைக்கிறாங்க. அவங்க தங்க ஆப்பிள், இவங்க காதல் ஆப்பிள். ஏன் இவங்க காதல் ஆப்பிள்னு அழைக்கிறாங்க? அதுக்கு ஒரு பின்னணி இருக்கணும் இல்லைங்களா? இது காதல் உணர்வை தூண்டக்கூடிய ஒன்று அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதனாலதான் இதுக்கு காதல் ஆப்பிள் பேர் வச்சிருக்காங்க. பிரெஞ்சுல இந்த தக்காளிக்கு என்ன பேர்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.